நம்ம எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை நேசித்து நாங்கள் உம்மில் அன்பு கூறுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் உண்மை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து ஆண்டவரை துதித்து ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் அல்ல, அவரே நம்மளை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறதே. நம்மளை உண்டாக்கி, நம்மளை படைத்து, நம்மளை போஷித்து பராமரித்து, நம்மளை இந்நாள் மட்டும் தம்முடைய கண்ணின் கருவளையை போல ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேலே சுமக்கிறது போல ஆண்டவரே எங்களை இம்மட்டுமாக அருமையாக சுமந்து கொண்டு பாதுகாக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு தாயை போல எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து எங்கள் கண்ணீர்களை துடைத்து எங்கள் காயங்களை ஆற்றி ஆண்டவரே எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. கிருபையுள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அன்பு நிறைந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அன்பின் உருவானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தனிமையிலே அழும்போது தேடி வந்த கிருபை ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது எங்களை தேடி வந்த இந்த கிருபை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. சொந்த பந்தங்கள் எல்லாரும் வெறுத்து ஒதுக்கும் போது எங்களை தேடி வந்த அந்த கிருபை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவு பெரிதான கிருபைக்கு ஆண்டவரே ஈடாய் நாங்கள் உமக்கு என்னத்தை செலுத்த முடியும் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரே நாங்கள் நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ரட்சிப்புக்குள்ளாக ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரே பிள்ளையாய் எங்களை மாற்றி இருக்கிறீரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் உயர்ந்தவராய் இருந்தும் ஆண்டவரே தாழ்விலிருந்த எங்களை நீர் நோக்கி பார்த்தீரே தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தராய் இருந்தும் ஆண்டவரே பாவத்திலிருந்து எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்தீரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் உன்னதங்களிலே இருந்தும் ஆண்டவரே பாதாளத்தில் இருந்த எங்களை நோக்கி பார்த்தீரே தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எவ்வளவு விலையேற பெற்ற கிருபை ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இவ்வளவு ஒரு விலையேற பெற்ற அன்பு, அளவிட முடியாத அன்பு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பெற்ற தாயிலும் மேலாய் தகப்பனிலும் மேலாய் நேசிக்கிற அந்த அன்பு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவர் மரிக்க துணிவான், ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணி இருக்கிறாரே.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஹல்லேலூயா அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய அன்பை ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும், ஸ்தோத்திரமும் கனமும்
வல்லமையும் பெலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு கூறுகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம்.
காலை வேளைக்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, சர்வ சிருஷ்டிகரே, சர்வ வியாபியே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னீரே அப்பா. சர்வ வல்லமை உள்ளவரே, எல்ஷடாய், உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. நாள் உண்டாகாததற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று சொன்னீரே. நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொன்னீரே அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உம்முடைய வல்லமையுள்ள கிரியைகள் நடைபெறட்டும் அப்பா. நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லுகிற தேவன், அப்படியாக நீங்க விரும்புகிற கிரியைகளை நடப்பீங்க ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. க்ளோரி டு ஜீசஸ் அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா, கடந்த நாட்களில் நினைத்த ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அற்புதமாய் வழி நடத்தினீரே. ஒருவேளை அது கசப்பான அனுபவங்களாய் இருந்தாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன், அப்படியாக எங்களை வழி நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நீங்கள் அதை அறியீர்களா என்று சொன்னீரே. இப்பொழுதே அது தோன்றும் என்று சொன்னீரே. நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்னீரே அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவரே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. எங்களை உமக்கென்று சொந்த ஜனங்களாய், உம்மை துதிக்கிற ஜனங்களாய் வேறு பிரித்ததற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே என்று சொன்னீரே அப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, நீரே எங்களை உண்டாக்கினவர் அப்பா. தாயின் கர்ப்பத்திலே எங்களை உருவாக்கினவர் ராஜா. எங்களுக்கு துணை செய்கிறவர் நீர் தகப்பனே. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி அப்பா, உம்மேல் வாஞ்சையாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆசீர்வாதங்களை கட்டளை இடுகிறதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா, நீர் எங்களை மாத்திரமல்ல எங்களுடைய சந்ததியை கூட தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அப்படியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம் அப்பா, எங்கள் சந்ததிக்குள்ளாகவும் கடந்து செல்லுகிறதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி
நன்றி ராஜா. உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா. சந்ததி சந்ததியாக தேவன் உம்முடைய ஆசீர்வாதங்களை கடந்து வர பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. தலைமுறைகளின் தெய்வமே உமை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. Glory to Jesus. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அவரிந்தன் சங்கீதமானவர், வேலமுள்ள கோட்டையுமானவர், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவரிந்தன் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், வேலமுள்ள கோட்டையுமானவர், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் எந்தன் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் எந்தன் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், வேலமுள்ள கோட்டையுமானவர், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம், வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், வேலமுள்ள கோட்டையுமானவர், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர்,
வேலமுள்ள கோட்டையுமானவர், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், வேலமுள்ள கோட்டையுமானவர், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமானவர், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரை, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரை. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர், வேலமுள்ள கோட்டையுமானவர், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், வேலமுள்ள கோட்டையுமானவர், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தேவைகளை அறிந்த தேவாதி தேவன். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. எங்களுக்கு அரணும் கோட்டையும் தஞ்சமுமாய் இருக்கிற தேவாதி தேவன், உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் ஆண்டவரை கூடி வந்திருக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷருடைய பாதப்படியில் அல்ல ஆண்டவரே. அல்லேலூயா, எங்களை சிருஷ்டித்த தேவாதி தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வானங்களை ஞானமாய் உண்டாக்கின தேவாதி தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி ஆண்டவரை எங்களை உண்டாக்கின தேவன். அல்லேலூயா. எங்களை உருவாக்கின தேவனுடைய பாதப்படியில் இந்த காலை வேளையில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய நிழலிலே ஆண்டவரே எங்களுக்கு தஞ்சம், அடைக்கலம், கேடகம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆண்டவரே இளைப்பாறுதல் உண்டே. ஆண்டவரே, அந்த இளைப்பாறுதலின் சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன தேவன், தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா, நீ அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னாரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறவர்களை விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயங்களை ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எண்ணங்கள், இயக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நடவடிக்கைகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு தேவன் உதவி செய்வீராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அல்லேலூயா நம்ம எல்லாரும் நம்மை தாழ்த்தி, அல்லேலூயா, இந்த நாளிலும் கூட நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளை நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் நம்மை வேலியடைத்து பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை அவர் வேலியடைத்து பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகளை தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா வேலி அடைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவர் தாமே வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. அனாவசியமான காரியங்கள் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்காதபடிக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவருக்கு நாம் பிரியமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய வருகை மட்டும் நாம் அப்படியாக அவருக்கு பிரியமாய் நடக்கும்படி இன்னும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அல்லேலூயா அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் நிலைத்திருக்கும்படி அவருடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொன்னாரே. நம் முடிவு பரியந்தம் நிலை நிற்கும்படியாக அல்லேலூயா நம்முடைய பலத்தினால் நாம் நிற்க முடியாது. தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறபடி அல்லேலூயா தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிக்கும் அவருடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும். அவருடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டும். அவருடைய பலப்படுத்துதல் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலன் நமக்கு வேண்டும். இதை எப்போதும் தேவனுடைய பிள்ளைகள் மறக்காதபடிக்கு அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உங்களால் இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லாரும் முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, அல்லேலூயா. உங்கள் பலன் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, உங்கள் ஞானம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. உங்கள் வழி நடத்துதல் இல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய முடியாதுப்பா. இதை காலை வேளையிலும் கூட ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நடத்துங்கப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆளாளுக்கு ஒரு விதமாக நடந்து கொள்ளக்கூடாதப்பா. எல்லாரும் தேவ ஆவியின் வழி நடத்துதலின்படி நடக்கும்படியாக ஆண்டவரே முழுமையாக எங்களுடைய குடும்பம் முழுவதையும் உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கணவன், மனைவி, பிள்ளைகள், ஆண்டவரே பெற்றோர், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாரையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் உங்கள் கிருபை இறங்கட்டும், எல்லார் மேலும் உங்கள் ரட்சிப்பு இறங்கட்டும், எல்லார் மேலேயும் உங்கள் பாதுகாப்பு இறங்கட்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லார் மேலேயும் உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க, வார்த்தையின்படி பேச, ஆண்டவரே ஸ்தோத்திர, வார்த்தையின்படி செயல்படத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கும்படி தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய், எங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஆண்டவரே குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான சத்துருடைய போராட்டங்கள், எல்லா அந்தகாரத்தின் ஆவிகள், எல்லா எரிச்சலின், பொறாமையின், வன்கண்ணின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான ஆண்டவரே மந்திரவாதத்தின் ஆவிகள், எல்லா விதமான ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம், தந்திரத்தை கொண்டு ஆண்டவரே எங்களை வீழ்த்த நினைக்கிற எல்லா அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவானவன் ஆண்டவரே குடும்பங்களில் இருக்கிற யாருக்குள்ளேயும் கிரியை செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்து நடத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களில் சமாதானத்தை கெடுக்க முயற்சிக்கிற எல்லா வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனுஷர்களை தூண்டிவிட்டு ஆண்டவரே குடும்பத்தில் ஆண்டவரே வேதனைகளையும் கஷ்டங்களையும் உண்டு பண்ணுகிற எல்லா விதமான வஞ்சிக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து நாங்கள் நிர்மூலம் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளையும் இறங்குங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளையும் ஒவ்வொருவர் மேலேயும் தனித்தனியாய் பேராய் நீங்க இறங்குங்கப்பா. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. பாவத்திலிருந்து மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. பரிசுத்தத்துக்குள்ளே வராதவர்கள் ஆண்டவரே பரிசுத்தத்துக்குள்ளே கடந்து வரட்டும் தகப்பனே. உடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும்படியாக ஒவ்வொருவரையும் நீங்க வழி நடத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிறவர்களுக்குள்ளே கர்த்தரால் உண்டான பயங்கரம் உண்டானது போல ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள்ளே இறங்கட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய எல்லாருடைய குடும்பங்களும் சமாதானத்தினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆவியில கிரியை செய்யக்கூடாதப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய ஆவியோடு கூட ஒரே ஆவியாய் இணைந்து ஒவ்வொரு நபர்களும் கிரியை செய்யத்தக்கதாக ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை நீங்க ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கிற வேலை, தொழில், ஆண்டவரே வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கட்டும் அப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தாவே வேதனை இல்லாத ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இறங்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எந்தெந்த குடும்பங்களுக்குள்ளே கணவன் மனைவிக்கு இடையிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதோ தேவனாகிய கர்த்தர் அவைகளை எல்லாம் களைந்து போட்டு தேவனாகிய கர்த்தருடைய சமாதானம் ஆண்டவரே தெய்வீக சமாதானம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் கீழ்ப்படிதலின் ஆவியை தேவன் கட்டளையிடும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிள்ளைக்கு படிப்பு வரமாட்டேங்கிறது என்று ஆண்டவரே பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே கவலையோடு இருக்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த கல்வி ஞானத்தை தேவன் கட்டளையிடுவீராக. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே பாடங்களிலே நல்ல கவனம் செலுத்தத்தக்கதாக வேண்டாத காரியங்களிலே அதிக ஈடுபாடு கொண்டு ஆண்டவரே பாடங்களை ஆண்டவரை மறந்து போகாதபடி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷித்த கல்வி ஞானத்தை கட்டளையிடுங்க. படிக்கிற காரியத்தில் நல்ல கவனம் செலுத்த தேவன் கட்டளையிடுங்க. பள்ளிகளிலே கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எண்ணங்களை சிந்தனைகளை சிதறடிக்கிற பொல்லாத வஞ்சிக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டி முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்து திருமண காரியங்களை தேவன் கட்டளையிடும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஏற்ற காலத்து குழந்தை பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு தேவன் கட்டளையிடும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே திருமண ஏற்பாடுகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே முயற்சி செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருடைய பண தேவைகள் பொருளாதார தேவைகளை ஆண்டவர் சந்திப்பீராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே ஆச்சரியப்படுகிற விதத்தில் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உடைய பிள்ளைகளுடைய பண தேவைகள் பொருளாதார தேவைகளை சந்தித்து தேவன் வழி நடத்துவீராக. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உலகம் முழுவதிலும் ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வட இந்திய தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு மாகாணங்களில் ஊழியம் செய்கிற எல்லா தேவதாசர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் எங்கள் தேசம் முழுவதிலும் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபை போதகர்களுடைய அவருடைய குடும்பங்களை மனைவி பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்தெந்த சபைகள் எதிர்ப்பின் பாதைகளில் கடந்து போகிறதோ தேவனாகிய கர்த்தர் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் நிர்மூலம் பண்ணி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. குறிப்பாக கிராமங்களில் ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவரே அங்கே இருக்கிறதான கிராம நிர்வாகத்தில் உள்ளவர்களோ மற்ற எந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர்களோ ஆண்டவரே சபைகளுக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் அவர்களும் ஆண்டவரே சபை போதகைகளோடு கூட ஆண்டவரே ஐக்கியமாக இருக்க அன்பாய் பழக தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. சபை கட்டுமானத்துக்கு எங்கெங்கெல்லாம் தடைகள் இருக்கிறதோ ஆண்டவரே அந்த தடைகளை தேவன் ஆண்டவரை தகர்த்து போடும்படியாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபை கட்ட விரும்புகிற எந்த இடத்திலும் எந்த அனுமதிகளும் மறுக்கப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அற்புதமான வழிவாசல்களை திறந்து கொடுக்கும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா அல்லேலூயா. எல்லா ஊழியக்காரருடைய குடும்பத்தில் உள்ள பண தேவைகளையும் பொருளாதார தேவைகளையும் சந்தித்து வழி நடத்துங்க. இந்த காலை வேளையில் வந்து ஜெபத்தில் வந்து கலந்து கொண்டு மற்றவர்களுக்காக செபிக்கிற அன்பு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய சந்ததிகளையும் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே அல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ தேவைகள் உண்டு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய அழகு முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களே தகப்பனே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எஜமானுடைய முகத்தை வேலைக்காரர்கள் நோக்கி பார்க்கிறது போல உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களே. அவருடைய தேவைகளை ஆண்டவர் சந்திங்க. அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேக நாட்கள் காத்திருக்கிற நன்மைகள் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும் தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக. எதிராய் போராடுகிற எல்லா சத்துருடைய போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. எல்லா குடும்பங்களிலும் நம்முடைய தெய்வீக சமாதானம் எப்போதும் நிலைத்திருக்கும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பொறுப்பு எடுத்துக்கொள்ளும். தொடர்ந்து உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி நமக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிற வேத பகுதி 119வது சங்கீதம் 97வது வசனம் 98வது வசனத்தை வாசிக்கிறேன். 119, 97, 98. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. இந்த 119வது சங்கீதத்தில் அநேக பொக்கிஷங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் வாசித்து அதை தியானிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். இதில் முதல் வார்த்தை பாருங்கள், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். இது உண்மைதானா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். இந்த சிந்தனை நமக்குள்ளே எப்போதும் இருக்குமானால் நாள் முழுவதும் அவருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாய், அவருடைய அன்பை தியானிக்கிறவர்களாய், அவருடைய வழி நடத்துதலை தியானிக்கிறவர்களாய், ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் தியானிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது இந்த வார்த்தை ரொம்ப அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாள் முழுவதும் அது என்னுடைய தியானமாக இருக்கிறது. உமது வேதத்தில் நான் அவ்வளோ பிரியமாக இருக்கிறேன் ஆண்டவரே.
இன்றைக்கு காலையில் ஆண்டவர் வாசிக்கிற வசனங்களை நாம் பல சூழ்நிலைகள் வரும்போது மறந்து போகிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் வாசிக்கிற வசனம் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசியிருக்கிறாரு, பேசின வார்த்தைகளை நம் நாள் முழுவதும் அதை தியானிக்கிறோமா? அப்போ இந்த குறை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், ஏன்னா நமக்கு 1000 பிரச்சனை இருக்குது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் கியூவில் வந்து நிற்கிற மாதிரி நிற்குது. அப்போது நம்ம அநேக நேரங்களில் நம்ம அதை மறந்து போகிறோம், பிரச்சனைகளினாலே மறந்து போகிறோம். ஆனால் இன்றைக்கு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற அந்த வசனத்தை பிரியமாக இருந்து வாசிக்கணும். நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், இதை வந்து அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம போய் சொல்ல முடியாது. மற்றவங்க கிட்ட வேணால் சொல்லலாம், நான் வேதத்தில் நான் அப்படி எனக்கு அப்படியே நான் கரைச்சி குடிச்சிருக்கிறேன் அப்படிலாம் நம்ம சொல்லலாம். நான் டெய்லி பைபிள் வாசிச்சிட்டேன் அப்படின்னு மனுஷங்கிட்ட சொல்லிடலாம், அவங்களும் ஓஹோ அப்படியான்னு போயிடுவாங்க. ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாக போய் சொல்ல முடியாது. அப்போ நம்ம வேதத்தின் மேல் பிரியமாக இருந்தால் மட்டும்தான் வேதத்தை வாசிக்க முடியும். அப்போ உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என்னுடைய தியானமாக இருக்கிறது. அப்போ அந்த தியானமாக இருக்கிறவர்களுக்கு அடுத்து கீழே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு. அப்படின்னா நீங்கள் அந்த வசனங்களை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய வசனமே உங்களுடைய தியானமாக இருக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகள் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அவருடைய கற்பனை அப்படின்னா நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஒரு கற்பனை, என் பிள்ளை இப்படி தான் இருக்கணும், என் பிள்ளை இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு தேவன் வைத்திருக்கிற திட்டம், அதுதான் அந்த கற்பனை. அந்த கற்பனைகளை நமக்கு கட்டளைகளாக கொடுக்கிறார். அப்போ உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அப்போது அவருடைய வசனத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து, அல்லது அவருடைய திட்டங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து நாம் அந்த திட்டங்களை செயல்படுத்தும் போது கர்த்தர் நமக்குள்ளே நம்முடைய சத்துருக்களிலும் அதிக ஞானத்தை ஆண்டவர் தருகிறார். இதனுடைய பிள்ளைகளை, அநேக நேரங்களில் உங்களுக்கு ஒரு காரியத்தை ஞானமாக செய்ய முடியலை, மற்றவங்களை போல் ஒரு நல்ல விவரமாக ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியல, ஞானமாக செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குமானால், அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது படிக்கிற இடத்துல கூட சில பிள்ளைங்களுக்கு படிப்பு வராது, படிக்கிற ஞானம் குறைவாக இருக்கும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் அதாவது ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் நம்மை கடிந்து கொள்ள மாட்டார், நம்மை குற்றப்படுத்த மாட்டார். குற்றப்படுத்தாமல் நமக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். அநேக நேரங்களில் சில நேரம் நமக்குள்ளே இருக்கிற மதியீனமான காரியத்தை அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்போம். என்னைக்காவது ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும்னு கேட்டிருக்கிறோமா? சாலமோன் எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தையும் கொடுத்தாரு, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் நம்ம என்ன கேட்டுட்ருக்கிறோம்? நம்ம ஐஸ்வர்யத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம், பணத்தை கேட்குறோம், பொருளை கேட்குறோம். என்றைக்காவது நமக்கு ஒரு ஞானத்தை கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுங்கப்பா, ஆண்டவரே மற்றவங்களுக்கு உடைய வார்த்தைகளை சொல்லுகிற ஒரு ஞானத்தையும் புத்தியையும் ஒரு அபிஷேகத்தையும் தாங்கன்னு நம்ம கேட்டிருக்கிறோமானா அதெல்லாம் கேட்க மாட்டோம். நாம் கேட்குறதெல்லாம் எனக்கு பணம் வேணும், பொருள் வேணும், இந்த பிரச்சனை முடியணும், அந்த பிரச்சனை முடியணும், இது மட்டும்தான் நமக்கு நம்முடைய தியானமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். அதாவது உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளணும்னா நீங்கள் ஆண்டவருடைய விருப்பத்தை நீங்கள் பார்த்து கொள்ளணும். அவருடைய கற்பனைகளை நீங்கள் என்ன செய்யணும்? கை கொண்டு வரும் பொழுது அந்த கற்பனைகளை கொண்டு ஆண்டவர் என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். உதாரணத்துக்கு நீங்கள் பள்ளிகளே கல்லூரிகளே படித்து கொண்டிருக்கும் பொழுது படிக்கிற ஞானம் இல்லைன்னு உடனே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பரியாசம் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. என்னத்தை நீ படிக்கிற, உனக்கு இது கூட மண்டையில் ஏறலையா, மரம் மண்டையா, நீ களிமண் தான் உன்னுடைய மண்டையில் இருக்குதா, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ அப்படி உங்களை பகைக்கிற அல்லது உங்களை அற்பமாக எண்ணுகிற அந்த சத்துருக்களிலும் ஞானம் உள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்றுவார். உங்களுக்கு அருகாமையிலிருந்து உங்களை வேதனைப்படுத்தி உங்களை அற்பமாய் பேசுகிற எல்லாருக்கும் முன்பாக தேவன் உங்களை உயர்த்துவார். எப்போ அப்படின்னா அவருடைய வசனத்தை நீங்கள் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அது சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய கற்பனைகள் நமக்குள்ளேயே இருக்கணும். அது ஏதோ இன்றைக்கி ஒரு அதிகாரம் படிக்கணும்னு இந்த அதிகாரத்தை படிச்சுட்டு அதோடு விட்டுட்டு போயிடுறது. அது உள்ளே இருக்குதானா? உள்ளே இல்லை. சில பேருக்கு அப்படியே வாசித்து முடிக்கணும், இன்றைக்கி ஒரு அதிகாரத்தை வாசிக்கணும் அல்லது 2 அதிகாரத்தை வாசிக்கணும், அதோடு சரி நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி, 2 அதிகாரத்தை வாசிச்சிட்டேன். அதை வாசிக்கிறவர்களும் அதை தியானிக்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவர்களும் தான் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க. அப்போ அதை கை கொள்ளாமல் நாம் பாக்கியவான்களாய் மாற முடியாது.
அப்போ அந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும், அதை கை கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். கை கொண்டால் நமக்குள்ளே என்ன செய்யும், அது நமக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னு சொன்னால் அந்த வசனம் அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது, எனக்குள்ளேயே இருக்கணும் அந்த வசனம். அந்த வசனம் வந்து ஏதோ வாசிச்சுட்டு அப்படியே மற்றவங்களுக்கு வாசிக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு பேசுகிறதுக்கும் வசனம் கிடையாது. நான் எப்போவுமே ஊழியம் செய்கிறவர்களுக்கு நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்கு கொடுக்குற பிரசங்கம் முதல்ல நமக்கு, அதுக்கு பிறகு தான் அடுத்தவங்களுக்கு. நம்ம தியானிக்கிற வசனம் முதல்ல நமக்கு, அதுக்கு பிறகு தான் மற்றவங்களுக்கு. இந்த ஒரு லாஜிக் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவறுகிறதுக்கு வாய்ப்புகள் வராது. அப்போது நீங்கள் அதிகமாய் நம்மை பகைக்கிறவர்களுக்கும் அல்லது நமக்கு மேலே தலையை உயர்த்திடுவேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் முன்பாக தேவன் நம்மை ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுவார் ஆண்டவர். அப்போது நமக்கு தெரியும், யோசேப்புடைய சரித்திரம் நமக்கு தெரியும். அவன் போகிற இடத்துலலாம் அடிமையாக போனாலும் அவன் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அப்படிங்கும்போது ஆண்டவருடைய கற்பனை அவனோடு கூட இருந்தது, ஆண்டவருடைய வார்த்தைகள் அவனுக்குள்ளேயே இருந்தது. எங்கே போனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவன் விடலை. அப்படி விடாததுனால அடிமையாக போன இடத்துல எல்லா இடத்துலையுமே அவன் ஞானமாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஒரு வீட்டுக்குள்ளே அடிமையாக கொண்டு போகிறாங்க, இவன் ஒரு வேலைக்காரன், இவனுக்கு எந்த ஞானமும் இருக்காது, இவனுக்கு இந்த வேலையை மட்டும்தான் செய்ய தெரியும் அப்படின்னு தான் அந்த ஓனர் நினச்சார். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலும், அவன் கர்த்தரோடு கூட இருந்தபடினாலும், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனாக இருந்தபடினாலும் அவன் போகிற இடத்துலெல்லாம் அவன் அடிமையாக அல்ல, அதிகாரியாகத்தான் இருந்தான். ஜெயிலுக்குள்ளே கூட போய் ஜெயிலர் அவனுடைய வேலையை இவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் ரிலாக்ஸாக இருந்தான். ராஜா கிட்ட போகும்பொழுது ராஜா அவனுடைய வேலையை இவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு ராஜா ரிலாக்ஸாக இருந்தான். அதே போல் தான் போத்திபார் வீட்லேயும். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய கற்பனைகள் உங்களுக்குள்ளே எப்போதும் இருக்குன்னு சொன்னால் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாரையும் பார்க்கலும் தேவன் உங்களை ஞானம் உள்ளவராய் மாற்றுவார். அப்போது அந்த அனுபவங்கள் உங்களுக்குள்ளே இருக்குதா இல்லைன்னா நீங்கள் கேளுங்க. அந்த ஞானம் இல்லையே, போகிற இடத்துலலாம் நான் அற்பமாக எண்ணப்படுகிறேனே, அப்போ அதற்கு ஏற்ற ஞானத்தை எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படிப்பட்ட காரியத்தில் எப்படி நடந்து ஒவ்வொரு காரியத்தை எப்படி டீல் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அவருடைய வேதத்தில் நாம் பிரியமாக இருக்கணும், அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும், ஆராதனையில் பிரியமாக இருக்கணும், சபை மேலே ஒரு ஆர்வம் இருக்கணும். இதில் எல்லாம் நீங்கள் சரியாக, அதாவது சபையில் கொடுக்கப்படுகிற இந்த ஆலோசனைகள், இந்த வார்த்தைகளில் யார் பயபக்தியாக பற்றி கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நெருக்கடி வரும், போராட்டங்கள் வரும், எல்லா இடத்துலையும் கர்த்தர் உங்களுக்காக நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் நீங்கள் ஞானமாய் செயல்படுவதற்கு, ஒவ்வொரு பிரச்சனையை ஞானமாக டீல் பண்ணுறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து நடத்துகிறதை பார்க்க முடியும். யோசேப்புக்கு அப்படிப்பட்ட காரியம் தான் நடந்தது. மோசேக்கு அங்கே போய் நிற்கும் பொழுது, ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது எகிப்திய மந்திரவாதிகள் எல்லாம் நின்று அற்பமாக பார்க்குறாங்க மோசேயை. எங்களுக்கு இருக்கிற எங்கள் தெய்வத்தை விட, நாங்கள் எங்களுடைய மந்திரவாதிகளை விட நீ என்ன பெரிய ஞானம் உள்ளவனா? ஆனால் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற மோசே எல்லா மந்திரவாதிகளையும் அந்த இடத்துல ஜெயிப்பதற்கு கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் வாசிக்கிற ஒவ்வொரு சம்பவமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது தான் என்கிற விசுவாசம் முதல்ல இருக்கணும். அது அன்னைக்கு நடந்துச்சு, அது அன்னைக்கு அவங்களுக்கு நடந்துச்சு, அப்போ ஆண்டவர் அப்போ கிரியை செஞ்ச மாதிரி இப்போ கிரியை செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்தால் அது கஷ்டமாக இருக்கும். அடுத்த 99வது வசனம் பாருங்கள். 119 99 உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடினால், மறுபடியும் அந்த வசனத்தினுடைய கண்டினியூஷன் அப்படியே கொடுக்குறாரு. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். அப்போ போதிக்கிறவங்களுக்கு, யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ, சொல்லி கொடுக்குறவங்களை விட, போதிக்கிறவர்களை விட அப்படின்னா அந்த நாட்களில் ஆசாரியர்கள் தான் வேதத்தை எடுத்து வாசிப்பாங்க. விசுவாசிகள் கையில் அன்றைக்கி வேதம் இருக்காது. அப்போ அந்த ஆசாரியர்கள் தான் வசனத்தை போதிப்பாங்க ஜனங்களுக்கு. அதுவும் குறிப்பாக திருவிழாக்களில், அந்த பண்டிகை காலங்களில் தான் அது நடக்கும். ஓய்வு நாள்களில் சில வேத பகுதி வாசிக்கப்படும். ஆண்டவர் கூட ஏசாயா புஸ்தகத்தை வாசிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இப்போது இந்த வார்த்தைகளை போதிக்கிறவர்களை பார்க்கிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர். இப்போ உதாரணத்துக்கு இது நடக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார் இருக்கிறாரு. அவர் ஒருவேளை பிகாம் பிஎட் படிச்சிருக்கலாம், அல்லது பிஏ பிஎட் படிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு வாத்தியார் வேலைக்கு அவர் படிச்சுட்டு
வந்து அவர் வேலை செஞ்சிட்ருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட படித்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸு அவரை விட அதிகமாக படித்து பெரிய பெரிய பட்டப்படிப்புகள்லாம் படிக்கிறாங்க. அப்போ போதிக்கிறவர்களை பார்க்கிலும் அதிக ஒரு ஞானம் உள்ளவர்களாய் அதிக படிப்பு உள்ளவர்களாய் போகிறது சாத்தியமானால் ஏன் நம்மால் அது முடியாது? ஏன்னா இங்கே வார்த்தை சொல்கிறாரு, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடினால். அநேக நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சாட்சிகளை ரொம்ப அற்பமாக நினைக்கிறது. அதாவது இந்த சகோதரனுக்கு இப்படி நடந்துச்சு, அந்த சகோதரிக்கு இப்படி நடந்துச்சு. சில சாட்சிகளை கேட்கும்போது அப்படியே அலட்சியமாக கேட்குறது, அவங்களுக்கு தானே நடந்துச்சு. அப்போது அவங்களுக்கு தான் நடந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும், உங்களுக்கு நடக்காது. அப்போ நமக்கு முன்பாக சில சாட்சிகளை கர்த்தர் கொண்டு வருகிறார் அப்படின்னா அந்த சாட்சிகளை கேட்கும்போது இவர்களுக்கு அற்புதம் செய்த தேவன் எனக்கும் அற்புதம் செய்வார் என்கிற ஒரு விசுவாச அறிக்கை நமக்குள்ளே வேணும். அது இல்லாத பட்சத்தில் அப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியாது. ஒரு வேடிக்கையான கதை கூட சொல்லுவாங்க. அதாவது ஒரு திருடன் வந்து ஆடு திருடி மாட்டிக்கிட்டானான். ஆடு திருடி மாட்டிக்கிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உடனே ஒரு வக்கீல்கிட்ட போய் பேசி, ஐயா என்னை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்கும்போது கையங்களவமாக மாட்டியிருக்கிறான். இவனை ஏன்னா கையங்களவமாக ஆடு திருடும்போது தான் பிடிச்சிருக்கிறாங்க, சாட்சிகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவனை எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? அப்போ வக்கீல் ஒரு ஆலோசனை பண்ணாராம். அப்போ நீங்கள் வந்து ஜட்ஜி உங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது எல்லா கேள்விக்கும் அவர் கேட்ட எந்த கேள்வி கேட்டாலும் உனக்கும் பெப்பே உங்கள் அப்பனுக்கும் பெப்பே அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுனாராம். அப்போ உனக்கும் பெப்பே உங்கள் அப்பனுக்கும் பெப்பேங்கிற வார்த்தையை நல்லா மனசில் பிடிச்சிக்கிட்டான். அப்போது கடைசியில் நீதிபதி என்ன கேள்வி கேட்டாலும் கேட்குற கேள்விக்கெல்லாம் உனக்கும் பெப்பே உங்கள் அப்பனுக்கும் பெப்பேனா. என்னடா கேட்ட கேள்விகள் இப்படி சொல்கிறானே, பைத்தியம் போல் தெரியுது, ஏதோ ஒரு மென்டல் ஆகி போய் இவன் வந்து ஆடு திருடி இருக்கிறான், அதை போய் இவங்க கேஸ் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி அவர் ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டார். இது மனநிலை பாதிக்கப்பட்டவர், அதனால் இவரை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டாம், ஆலோசனை கொடுத்து அனுப்பி விடுங்கன்னு ஒரு எழுதிட்டார். கடைசியில் ரிலீஸ் ஆகி வந்துட்டார். வந்த உடனே வக்கீல் கேட்டாராம், எப்பா பாரு உன் கேஸ் ஜெயிச்சிருச்சு, உனக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸை கொடு அப்படின்னு கேட்டாராம். கேட்கும்போது அவன் சொன்னானா, உனக்கும் பெப்பே உங்கள் அப்பனுக்கும் பெப்பேனானா. யார் அதை போதிச்சானோ போதிக்கிறவன்கிட்ட இப்போ ஞானமாயிட்டான். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தவறான விஷயத்தை போதித்தவனே அதில் ஞானமாகி அவனை ஏமாத்துறான். ஆனால் நமக்கு நித்தியத்துக்குரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். அதாவது போதகர்களை கொண்டு போதிக்கிறார், மூத்த விசுவாசிகளை கொண்டு போதிக்கிறார். அப்படி போதிக்கும் பொழுது அந்த காரியங்களை கற்பனைகளை கை கொள்ளும் போது பாருங்கள், இப்போது தூத்துக்குடியில் கேசி ஆண்ட்ரூஸ்ன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான் ஏஜி போதகராக இருந்தார். இப்போ அவர் வந்து அந்த ஒரு சபைக்கு போதகராக இருந்து அவர் அநேகருக்கு போதித்தார். ஆனால் அவர்கிட்ட இருந்து உருவாகி வந்த அவருடைய விசுவாசிகள் பார்த்திங்கன்னா, பாஸ்டர் மோகன், பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ், பாஸ்டர் ராஜேந்திரன், பாஸ்டர் எபனேசர், இன்னும் நிறையா பெரிய பெரிய போதகர்கள் எல்லாம் அவர்கிட்ட உருவாக்கி வந்தாங்க. போதித்தவர்களை பார்க்கிலும் அதிக ஞானம். பாஸ்டர் கேசி ஆண்ட்ரூஸ் அவர்கள் வந்து போதிக்கும் பொழுது அவர் போதனையை பார்க்கிலும் அவர்கிட்ட உருவாகி வந்தவர்களுடைய போதனைகள் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். அப்போ போதித்தவர்களை பார்க்கிலும் அதிக ஞானம் உண்டாகினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க கற்பனைகளை கை கொள்ளுகிறதும் நாள் முழுவதும் அவருடைய கற்பனைகள் தியானமாக இருக்கிறதும் தான் காரணம். அதனால் இது சாத்தியம் இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளும் பொழுது, இன்னொரு வசனம் கூட பாருங்கள், 100வது வசனம் பாருங்கள், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். அப்போது நீங்கள் இதெல்லாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக சொல்கிறேன். எனக்கு படிப்பு வராது, இதுக்கு மேலே என்னால் மார்க் எடுக்க முடியாது, எனக்கு இவ்வளவு தான் ஞானம். அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட சில நேரத்தில் வந்து குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி சில பேர் யோசிப்பாங்க, நமக்கு மற்றவங்கள மாதிரி விவரமாக ஒரு விஷயத்தை செய்ய முடியலையே, புத்தியாக சில காரியங்களை செய்ய முடியலையே அப்படின்னா, நீங்கள் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வசனத்தை டெய்லி வாசிங்க. டெய்லி கர்த்தருடைய வசனம் உங்களுடைய தியானமாக இருக்கட்டும். அப்படி அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறது மட்டும் இல்லை, அந்த வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டு நடக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுப்பார். தானியேலும் அதுபோல் அடிமையாக போனவன் தான், ஆனால் அங்கே ஒரு பெரிய ஞானியாக கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். அவனுடைய வார்த்தைகள், அங்கே அவனுடைய ஆலோசனைகள், அவனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு அடிமையாக போனாலும் அந்த இடத்துல அவனையும் கர்த்தர் அதிகாரியாக கர்த்தர் வைத்தார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு தாவீது
கோலியாத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் இவனை விட முதியோர்கள் அங்கே நிற்கிறாங்க, யுத்தத்தில் நிற்கிறாங்க. அவன் டெய்லி வந்து இஸ்ரேல் ஜனங்களை அவன் எச்சரிப்பு கொடுத்துட்டு போகிறான். அப்போ எல்லாரும் கலங்கி போய் நின்றுட்டுருக்குறாங்க. கலங்கி போய் நிற்கும்போது எல்லாரும் முறைப்படி யுத்தத்தை கற்றுக்கொண்டவர்கள், எல்லாரும் அனுபவசாலிகள். ஆனாலும் அவன்கிட்ட நெருங்கி போக முடியலை. எல்லாம் நின்று அவன் தூஷிக்கிற தூஷணத்தை கேட்டுட்டு மட்டும்தான் போவாங்க. டெய்லி அவன் அவன் ஒரு பிரசங்கம் பண்ணுற மாதிரி அந்த பிரசங்கத்தை கேட்டு இவங்க ஒப்பு கொடுத்துட்டு போகிற மாதிரியும் இது டெய்லியும் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை எழுதின தாவீது இருக்கிறாரே, உம்முடைய சாட்சிகள் நாள் முழுவதும் என்னுடைய தியானமாக இருக்கிறது, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடினால் முதியோரை பார்க்கிலும் நான் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதின இந்த தாவீது அங்கே அந்த இடத்துக்கு வரும்பொழுது ஒரு சின்ன பையன்தான். அவன் ஈட்டியை நம்பலை, பட்டயத்தையும் நம்பலை, அவனுடைய திறமையும் நம்பலை, அவனுடைய தோற்றத்தையும் பார்த்து அவன் பயப்படலை. அவன் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டான். நாள் முழுவதும் அவனுடைய தியானம் ஆண்டவருடைய தியானமாக இருந்தபடினால, முதியோரை பார்க்கிலும் ஞானத்தை கொடுக்குற தேவனை நம்பினபடினால அவனுக்கு தெரியும் இவனை ஈட்டினாலையும் பட்டயத்தினாலையும் அடிக்க முடியாது. ஒரே ஒரு கூழாங்கல் போகிறதுக்கு மட்டும்தான் நெத்தியில் இடம் இருக்குது. அந்த இடத்துல கரெக்டாக அடிக்கிறதுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். வேறு எந்த ஈட்டியும் பட்டயத்தையும் அவன் எடுக்கணும்னு நினைக்கல. கர்த்தர் ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து இவனை அடித்து சாய்க்கிறதுக்கு ஒரே ஒரு கல் போதும் அப்படின்னுக்கிற ஒரு ஞானத்தை வெளிப்படுத்தினது தேவன். காரணம் என்னன்னு சொன்னால், அவருடைய கட்டளைகளை அவன் கை கொண்டபடினாலே முதியோர்களை பார்க்கிலும் அதிக ஞானம் உள்ளவனாய் கர்த்தர் அவனை நடத்தினார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகள் எல்லாம் சும்மா எதுக்கோ எழுதப்பட்டிருக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி பாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதை யாரும் கேட்குறதே கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டது சாலமோனை தவிர வேறு யாரும் அவர்கிட்ட ஞானம் கேட்குறதில்ல. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை தந்து ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்யணுங்கிற ஆலோசனை தந்து நம்மை நடத்துகிற தேவன். அவருடைய பாதத்தில் சரணடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பிதாவே, எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம் என்ற வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் நாள் முழுவதும் அந்த தியானத்தில் இருக்கிறோமா என்றால், ஆண்டவரே, அநேக நேரங்களில் நாங்கள் தவறி விடுகிறோமே. தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய தவறுகளை மன்னித்து, ஆண்டவரே, உமக்கு பிரியமாக எப்போதும் உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து கொண்டிருக்க, ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறவர் என்பதை அறிந்து உடைய வார்த்தைகள், உடைய கட்டளைகள், உடைய கற்பனைகளை நாங்கள் எப்போதும் கை கொண்டிருக்கும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துங்க. தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்துகளை பாதுகாத்து, குடும்பத்தை ஆசீர்வதித்து, குடும்பத்தில் சுமூகமான, சந்தோஷமான, சமாதானமான சூழ்நிலைகளை தேவன் ஏற்படுத்தி காரியங்களை வாய்க்க பண்ணி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.